மக்களே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் டீசர் வந்திருக்கு. கருப்பு படத்தோட டீசர். நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்க படம். சூர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன். ஆர்ஜே பாலாஜியோட எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் இப்போ இருக்கு பண்ணி தெரில. இது வந்து ஒரு ஹிண்ட்டு கூட கிடையாது. ஆல்சோ சாயபிங்கர் வந்து இதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு மியூசிக்கு எதுவுமே போடலை. ஸோ பியூராக சாயோட மியூசிக்கும் இதில் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ வாங்க டைலருக்குள்ளே போகலாம். லாயர் ஐயோ டேய் ஆர்ஜே பாலாஜி நீங்களா பண்ணீங்க? என்னங்க ஏங்க? ஐயோ இதெல்லாம் எதிர்பார்க்கலங்க. நான் வந்து ஒரு பாலிராஜ் படம் மாதிரி ஏதோ ஒரு காமெடி ஜான்ரா அப்படி ஏதாவது இருக்குன்னு நினச்சேங்க. நான் காமெடி கலந்த ஒரு கருத்து சொல்கிற படம் நினச்சா இது என்னங்க தெரியுமாசாக இருக்குது. சூப்பர். அதுவும் மியூசிக் சாய்பிங்கர் நீங்கள் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் உண்மையிலே பிஜிஎம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. தெரியா இருக்குது. சூர்யா ஃபேன். இன்றைக்கி சூர்யாவோட பர்த்டே வேறு. ஹாப்பி பர்த்டே சூர்யா. ஸோ இதுதான் நம்மளோட ஹோப்பு. ஸோ பார்க்கலாம். அது போக நம்ம இந்த ரெஃபரன்ஸு அது பயங்கரமாக இருக்குது. அது பார்க்கும்போது தெரியுது மேபி இது போக இன்னும் நிறைய சூர்யா ரெஃபரன்ஸ் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஏடி அடிக்கிற மாதிரிலாம். ஸோ பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாயோட மிகப்பெரிய ஃபேன். இப்போது இந்த வந்த பாட்டை நீங்கள் வந்து ஏன் வந்து சாயபிங்கரை வந்து இவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புறீங்கன்னு தெரில. சாய் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா அவர் போட்ட ஒரு 2-3 சாங்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ பட் எனக்கு சாயபிங்கரோட மியூசிக் வந்து ரொம்ப ஒரு நிறைய காம்ப்ளெக்ஸாக நிறைய லேயர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதில் ப்ளே ஆகும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி நாங்கள் வந்து ஆர்ஜே பாலாஜியோட பாட்காஸ்ட்டுக்கு அவரோட பாட்காஸ்ட் அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்கு வந்து நான் வந்து பெரிய ஃபேன். ஸோ அவர் வந்து எதையுமே எப்பயுமே தைரியமாக பேசுகிற ஆள். ஸோ அவரோட படத்துலேயும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள தைரியமாக அவர் பேசியிருப்பார். ஸோ இந்த படமும் சாதாரணமாக ஒரு மற்றவங்க மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்ல தான் வருவார்னு நினைக்கிறேன். நானும் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு சூர்யா தவிர வேறு எந்த ஆக்டரும் வந்து டீசரில் வந்து எனக்கு மைண்டில் நிற்கலை. கண்டிப்பாக நல்ல ட்ரீட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர்ஜே பாலாஜி குக்ட் வெல்.